கொடுத்தது நல்ல ஜூஸ் ஒன்றும் பாதிக்கு அவளுக்கு ரெண்டு பண்ணி குடிச்சிட்டேன். நியூஸ் ரிப்போர்ட்டுக்கு கொடுக்குறதா
கோயில். புளிய மரத்தடியிலும் பின்னால் வேப்ப மரத்தடியும் புளிய மரத்தடியும் ஒரு புன்னை மரம். நான் சிறுவனாக இருந்த பொழுது அந்த புன்னை மரத்தில் ஆண் நாகம் பெண் நாகங்கள் அவர்கள் அந்த பெண்ணகத்தால் பூசிக்கப்பட்ட ஒரு அம்மன் தான், அம்பாள் தான் இந்த அம்பாள். நாங்கள் சிறு வயதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. கிட்ட போகின்ற பொழுது அந்த நாகங்களுடைய இரைச்சல் எங்களுக்கு கேட்கும். கிட்ட அந்த மூச்சு சத்தமெல்லாம் கேட்கும். கேட்கின்ற வரங்களை அள்ளி தருபவள் இந்த தென்மராட்சி பகுதியில் உள்ள அனைவருக்குமே கொடுத்துருக்காள். இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது, நிறைய அழிவுகள் வந்திருக்கிறது. எங்கள் எல்லாரையும் அதில் இருந்து காத்து இன்றைக்கு இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கு வெளிநாடுகளிலும் புலம்பெயர் தேசங்கள் எல்லோரும் வாழுகிறார்கள். இந்த ஆலயத்தை இன்றைக்கு வைத்திலிங்கம் சிவராசா அவர்கள் இந்த ஆலயத்தை முழுமையாக கட்டி அந்த திருப்பணிகளை முடித்து மலை மண்டபம், மகா மண்டபம், யாகசாலை, ராஜகோபுரம் என்று சொல்லி எல்லாத்தையும் ஒருங்கே இணைத்து தந்திருக்கின்றார். அவருக்குத்தான் என்னோட முதற்க நன்றி. இப்படியான ஒரு ஆலயம் இந்த காலத்தில் ஒரு அரசனால் தான் கட்ட முடியும். ஆனால் இந்த அரசனை என்பதையும் தாண்டி ஒரு 10 அடியான வைத்து நடந்திருக்குன்னு சொன்னால் இது மிக சாத்தியமான விஷயம் அல்ல. மற்றது நான் சொல்கிற எங்களை வச்சு கொண்டு நான் சொல்லுகின்றேன். நீங்கள் கேட்டதை தருபவள் யார் கேள்விப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நேற்று சப்பர திருவிழா மிக மிக கோலாகலமாக சரியான முறையில் நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடியிருந்தார்கள். உண்மையிலேயே மிக எழுச்சி விதமாக இது முதலாவது மகோத்சவ திருவிழா, முதலாவது மகோத்சவ திருவிழா. எந்த ஒரு ஆர்கனைஸும் இல்லை. ஆனால் இல்லாமலே எல்லாமே கைகூடி வந்தது. வடக்கே வடபத்திர காளியாக சங்கு சக்கரத்தோட காளியம்பாள் இருக்கின்றார். உங்களுக்கு 1 டே பாஸ்போர்ட் சர்வீஸ் ஏற்பட்டீர்கள். சில எங்களுக்குள்ள மனவர்த்தங்களை அம்பாளிடம் நாங்கள் தெரிவிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. ஆனால் அங்கே மகாகாளிய தாயானவள் உடனடியாக அந்த இதுகளை தீர்த்து வைக்கக்கூடியதாக உங்களுடைய குற்றம் குறைகள் எதுவாக கவலைகள் எதுவாக இருந்தாலும் வெளி மனதோட உள்ளுணர்வோட அவர்கள் சரணடைகின்ற பொழுது சகல விக்கினங்களின் தீர்வதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பாருங்கள், ஒரு தடவையேனும் விசிட் பண்ணி பாருங்கள். சாவகச்சேரி பாரிவனம் முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம் மிக மிக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 5.5-6 பரப்பரவை கொண்டு சுற்று வட்டாரத்திலே எல்லாமே முழுக்க சிறப்பாக வந்திருக்கிறது. மிகப்பெரிய வெளிவீதி உள்ளது. இன்றைக்கு அம்பாள் சப்பரத்திலே தேர் திருவிழாவிலே வெளிவீதிகளை பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்க ஊழியர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். ஆகவே உலகெங்கும் வாழும் அம்பிகை அடியார்களே பாருங்கள், அம்பிகையை தொழுங்கள், இறைவன் திருப்பாதம் பணியுங்கள். எல்லோருக்கும் ஆசைகள் வேண்டி நன்றி, வணக்கம்.